எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம்னா, நம்முடைய பாரதி ராஜா அவர்கள் இறப்பதற்கு முன்னாடி நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் கிட்ட ஒரு சில விஷயம் சொல்லியிருக்கிறாரு. இது இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் வெளியாகி எல்லாரையுமே கண்கள் கலங்க வைத்திருக்குது. அப்படி என்ன விஷயத்தை பாரதி ராஜா அவர்கள் முதல்வர் விஜயிடம் சொல்லியிருக்கிறாரு, சோசியல் மீடியாக்களில் எதனால் இந்த அளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்தை எல்லாற்றையுமே நம்ம தெரிந்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேயர்களே, பாரதி ராஜா அவர்கள் 84 வயதில் தற்போது காலமாகியிருக்கிறாரு. இது ஒரு மிக பெரும் அளவுக்கு சோகத்தை இப்போ ஏற்படுத்தியிருக்குது. இன்றைக்கி பாரதி ராஜா அவர்களுடைய இறுதி சடங்குக்கு நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற அனைத்து பிரபலங்களும், அனைத்து அரசியல்வாதிகளும், எல்லா முக்கியமான தலைவர்களும் போய்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனியில் ஒரு சின்ன கிராமத்திலிருந்து வந்த பாரதி ராஜா அவர்கள் எந்த ஒரு குடும்ப பேக்ரவுண்டுமே இல்லாமல் தன்னுடைய தன்னந்தனியாக உழைப்பினால் அதன் பிறகு 16 வயதினிலே அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலமாக டைரக்டர் அறிமுகமாகிறாரு. இதில் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய முதல் படத்திலேயே ரஜினி, கமல், ஸ்ரீதேவி அப்படின்னு இன்றைக்கி நம்முடைய தமிழ் திரையுலகத்தில் இருந்த மிகப்பெரிய லெஜண்டுகளை எல்லாத்தையுமே முதல் படத்திலேயே உருவாக்குனார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரஜினி, கமல் எவ்வளோ பெரிய லெஜண்டுகள் அப்படின்னு. ஹீரோயின்ஸில் ஸ்ரீதேவி அவங்க எவ்வளோ பெரிய லெஜண்டுகள் அப்படின்னு. இவங்க எல்லாத்தையுமே தன்னுடைய முதல் படத்திலேயே உருவாக்குறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, இவர் தன்னுடைய படத்தில் தனக்குன்னே ஒரு தனி ஒரு இது வச்சுருந்தார். ஒரு மண் வாசனை கலந்த ஆனால் கொஞ்சம் கூட சலுப்பு தட்டாத படங்களை உருவாக்குனார். தனக்குன்னு ஒரு தனி பாணி வச்சுக்கிட்டார். ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே இவருடைய பாணியில் யாராலையுமே படத்தை எடுக்க முடியாத அளவுக்கு தனக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சுக்கிட்டார். மிகப்பெரிய லெஜண்டுகளை உருவாக்குனார், பல படைப்புகளை உருவாக்குனார். இன்னைக்கு அவர் 84 வயதில் இறந்துட்டார். அதனால தான் பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகமும், ஒட்டுமொத்த மிகப்பெரிய தலைவர்களும் இன்னைக்கு இவருடைய வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இவருடைய உடல்நிலை எப்படி மோசமானுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இவருடைய மகன் இறந்து போயிட்டார். ஆனால் இவருடைய மகன் எப்போ இறந்து போனாரோ அதிலேருந்து இவருடைய மனசு ரொம்பவே உடைஞ்சு போயிருக்குது. அதிலேருந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காய்ச்சல்கள் வர அதன் பிறகு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணப்பட்டுட்டார். மருத்துவமனையிலேயுமே தன்னுடைய மகனுடைய நினைப்பில் தான் அதிகமாக இருந்திருக்கிறாராம். அதிகமாக தன்னுடைய மகனை பற்றி தான் பேசியிருக்கிறாராம். இப்படி இருக்கிறப்ப அவர் இறக்கிறதுக்கு ஜூன் 10ஆம் தேதி இன்றைக்கி காலையில் இறந்தார். ஆனால் நேற்று இரவு கூட தன்னுடைய மகனுடைய ஃபோட்டோவை பார்த்து, நான் உயிரோடு இருக்கும்போது என்னுடைய மகனுக்கு எதுவும் பண்ணலை, அவனுக்குன்னு நான் நேரம் செலவழிக்கலை, ஒரு சின்ன அன்பு கூட காட்டினது கிடையாது, வேலை அப்படின்னே நான் போயிட்டேன். இன்றைக்கி நான் சாகிற நிலைமையில் இருக்கும்போது என் மகன் பக்கத்தில் இல்லை, அவன் முகத்தை பார்க்க முடியல அப்படிங்கிற அந்த வலியை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியலன்னு ரொம்பவே கதறி நேற்று இரவு பேசியிருந்தாராம். இப்படிலாம் இருக்கும்போது நேயர்களே, இன்றைக்கி இப்போ மீண்டும் ஒரு தகவல் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. முதல்வர் விஜய் அவர்களிடம் பாரதி ராஜா அவர்கள் கடைசியாக என்ன பேசியிருந்தார் அப்படின்னு. அந்த குறிப்பிட்ட தகவல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜய் அவர்கள் முதல்வர் ஆன உடனே நம்முடைய பாரதி ராஜா அவர்கள் ஃபோனில் பேசியிருக்கிறாராம். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பையனா சந்திரசேகரோட உன்னை பார்த்ததுப்பா, ரொம்பவே சின்ன பையனாக இருந்த அன்னைக்கு உன்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் என்னன்னு தெரியல, இன்னைக்கு நீ உலகத்துக்கே காமிச்சிட்ட நீ யார் அப்படின்னு. எனக்கு என்ன ஆசைனா, நான் இன்னும் நல்ல ஆரோக்கியமாக இருந்தேன்னா உன் ஆட்சியிலே எனக்கு வாழ்ந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை ரொம்பவே இருந்துச்சு. அதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கேன்னா அப்படிங்கிறது தெரிலன்னு சொன்னதுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் அப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சில ஆறுதல் வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்கிறாரு. நேயர்களே, இந்த ஒரு குறிப்பிட்ட தகவல் இன்றைக்கி ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு பாரதி ராஜா அவர்களை எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் அவரை பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கீழே கிடக்கிற தெரிவிங்க. நன்றி.